ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹோப் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் மருதமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்ததை குட்டியாக ஒரு விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூரில் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அங்கே இருந்து மருதமலைக்கு போய் முருகரை பார்த்துடலான்னு 5 o'clock எந்திரிச்சு கிளம்பியாச்சு. கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். மார்னிங்கிறதுனால டிராஃபிக் எதுவும் இல்லாமல் ½ an hourல போயிட்டோம். நான் இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஈவினிங் தான் போயிருந்தோம். அதை விட இந்த மார்னிங் போகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டே 90s சாங் கேட்டுட்டே போகும்போது அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, படிக்கும்போது பிரைவேட் பஸ்ஸில் போகும்போது 90s சாங் கேட்டுட்டு போகும். அந்த ஃபீல் வந்துருச்சு. சாங் கேட்டு ரசிச்சுட்டு அப்படியே கோயில் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். மார்னிங் டைம் இந்த பிளேஸை பாருங்க, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டு. எப்போவும் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. கிடைக்கும்போது அப்படியே ரசிச்சுக்கணும். இதெல்லாம் அடிவாரத்தில் இறங்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஆரம் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டோம். பூஜை பொருள்லாம் இங்கே அடிவாரத்தில் தான் கிடைக்கும், மேலே கோயில் கிட்ட கிடைக்காது. அதனால இங்கேயே வாங்கியாச்சு. தலைக்கு வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூவும் வாங்கி கொஞ்சமாக ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இங்கே ஃபுல்லாக கடையாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப தான் ஷாப் ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. முருகரோட ஃபோட்டோலாம் நிறைய இருந்துச்சு. ஒன்னொன்னும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 90s சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சூப்பராக 90s மிட்டாய் கடையெல்லாம் இருந்துச்சு. படிக்கும்போது இதெல்லாமே அப்படி வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மனசுக்குள்ளே ஏதோ அது ஒரு அழகிய கனாக்காலம் அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. என்னோட சிஸ்டரும் தம்பியும் படியில் நடந்து வந்து முருகரை பார்க்குறதா நினச்சிருந்தாங்க. அதனால அவங்களும் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு பேக் பெயின் இருக்கனால நடக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ வேற உடம்பு சரியில்லை கொஞ்சம். அதனால நானும் என்னோட அம்மாவும் ஷர்விக்குட்டியும் சேர்ந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். அம்மா என்னோட தம்பிக்கிட்ட படி ஏறும்போது ஃபுல்லாக அரோகரா சொல்லிட்டே வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் நல்லபடியாக படி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் நாங்களும் அங்கேயே நின்று அவங்க போகிறத கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் பஸ் ஏற கிளம்பிட்டோம். அடிவாரத்துலேருந்து மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணோன்னா மேலே கோயிலுக்கு கொண்டு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறும்போது ரொம்ப கூட்டமாக இல்லை, போக போக ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பஸ் எடுத்தாங்க. ஒரு 5 minutes ட்ராவல் தான். அந்த பிளேஸ் பாருங்கள், வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். இங்கே பஸ்ஸில் மேலே கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே என்னோட தங்கச்சின் தம்பி நடந்து மேலே வந்துட்டாங்க. நினச்சிட்டே சூப்பராக படியேறி மேலே வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாருமா சேர்ந்து மேலே கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. அதனால வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தேன். சர்வி குட்டி பாருங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம பிடிச்சா நீங்க யாரும் பிடிக்காதீங்க, நான் தனியா நடந்து வருவேன். தனியாவே நடந்து வருது குழந்தை. கோயிலுக்குள்ள போயிட்டு நல்லபடியா தரிசனம் பண்ணி நல்ல நிம்மதியா சாமி கும்பிட்டோம். எப்ப வந்தாலும் அவசர அவசரமா போற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி தான் நிதானமா சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது மருதமலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் போங்க. ரொம்ப நேரம் லைனில் நின்று வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. சீக்கிரமாக போயிடலாம். போய் நல்லபடியாக சாமி கும்பிடலாம் மார்னிங் போனீங்கன்னா. முருகரை பார்க்க உள்ள என்ட்ரு ஆனதுமே எனக்கு ஆச்சரியமாக நடந்ததுன்னா என்னோட ஷர்வி குழந்தை அழகா அரோகரா சொன்னா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சூப்பராக சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று, நாங்கள் காரில் போகும்போது மருதமலை என்ட்ரன்ஸ் வந்ததுமே அழகா மயில் சத்தத்தோட மயில் பார்த்துட்டு போனோம். நல்லபடியாக முருகரை பார்த்துட்டு பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருந்துச்சு, அங்கேயும் போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு சித்தரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அழகா ஒரு சேவல் பார்த்தோம். அது இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. அம்மா சுகர் இருக்கிறதுனால செப்பல் இல்லாமல் நடந்துக்கிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுமே சூப்பராக நடந்து வந்துட்டாங்க எங்கள் கூட. வரும்போது மயில் பார்த்தது, அங்கே சேவல் பார்த்தது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக மனசு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோவில் விட்டு வெளியே வரும்போது 20 ரூபாய் புளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னோட குழந்தைய பாருங்க, பார்க்குற இடம்லாம் அரோகரா அரோகரா தான், எந்த சாமியும் விடுறதில்ல. கோவிலை விட்டு வெளியே வரும்போது 9:30 ஆச்சு. ஒரு ½ an hour கூட வெயிட் பண்ணி சூப்பராக 10 o'clock அன்னதானமும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னதான் வீட்டில் வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டாலும் கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றதே அது ஒரு தனி டேஸ்ட் தான். சாதம், சாம்பார், பொரியல், ரசம், மோர்னு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் ரொம்ப நிறைஞ்சிருச்சு. அதனால நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து படியில் நடந்து போகலான்னு முடிவு பண்ணி படியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையாக தான் நடந்து போனோம். நல்லபடியாக கோயிலில் இருந்து கீழே அடிவாரம் இறங்கி வந்துட்டோம்.
மார்னிங் வரும்போது என்னோட குழந்தை தூங்கிட்டு இருந்தான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. போகும்போது முழிச்சு தான் இருந்தான். அதனால கடையெல்லாம் பார்த்ததும் அம்மா டாய்ஸ் வாங்கி கொடுன்னு கத்த ஆரம்பிச்சாச்சு. அவனுக்கும் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மருதாசலம் இருக்க மனக்கவலை எதற்கு? உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஒரு வாட்டி மருதமலைக்கு போயிட்டு வாங்க, மன நிம்மதியாக இருந்துச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பபாய்.